வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி கிரேவி தான் செய்ய போகிறோம். அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் தான் செய்ய போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நாட்டுக்கோழி கிரேவி செய்கிறதுக்கு ஃபஸ்ட் ஸ்டெப் பார்த்திங்கன்னா சிக்கன் மேரினேஷன் பண்ணணும். அதை எப்படி பண்ணுறோன்னு இப்போ பார்த்துடலாம். இப்போ நம்ம நாட்டுக்கோழி எடுத்திருக்கோம், 1 கிலோ நாட்டுக்கோழி எடுத்திருக்கோம். அதை நம்ம இப்போ வந்து மேரினேஷன் பண்ண போகிறோம். அது என்னென்ன பண்ண போகிறோன்னு இப்போ பாருங்கள். முதல்ல வந்து ஒரு டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறோம். அடுத்து ஒரு 3 டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறோம். அடுத்து வந்து ஒரு 3 டீஸ்பூன் வந்து மிளகாய் தூள் சேர்த்துக்கிறோம். அடுத்து வந்து ஒரு 50 ml தயிர் சேர்த்துக்கிறோம். ஒரு எலுமிச்சம்பழம், இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டு வந்து நம்ம கிரேவி செய்யறதுக்கு முன்னாடி ஒரு மணி நேரம் நல்லா ஊற விடுங்க. இப்போ நல்லா ஒரு மணி நேரம் அப்படியே ஊற விடுங்க. இப்போ சிக்கன் மேரினேஷன் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்க. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா மசாலா பேஸ்ட் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதை நீங்கள் பார்த்துருங்க. இப்போ கடாய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம நாட்டுக்கோழி கிரேவி செய்கிறதுக்கு மசாலா பேஸ்ட் தயார் பண்ண போகிறோம். அது எப்படின்னு இப்போ பாருங்கள். நம்ம தேவையான மசாலா போட்டு ஒரு 2 நிமிஷம் நம்ம லைட்டாக வறுத்துக்கிறோம். வறுத்து இதை நம்ம பேஸ்ட்டாக அரைக்க போகிறோம். என்னென்ன பொருட்கள் தேவைன்னு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்குங்க. இப்போ நம்ம மசாலா நல்லா வறுந்துட்டுருக்கு. இப்போ நம்ம ஒரு லைட் ப்ரௌன் கலர் வந்தோடனே நம்ம வந்து எடுத்து நம்ம பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ நாட்டுக்கோழி கிரேவிக்கு பார்த்தீங்கன்னா இப்போ மசாலா பேஸ்ட் நம்ம தயாரிச்சாச்சு, அதை நீங்கள் பார்த்துட்டீங்க. இப்போ அடுத்த ஃபைனல் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா கிரேவி எப்படி செய்கிறது தான் இப்போ பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ கடாய் நல்லா சூடாயிடுச்சு. ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்ற போகிறோம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஏலக்காய், பிரிஞ்சி இலை போடுறோம். அடுத்து வந்து ஒரு 4 பச்சை மிளகா போடுறோம். ஒரு 200 கிராம் வந்து வெங்காயம் வெட்டி வச்சுருக்கோம், அதையும் நம்ம போட்டு வதக்கி விட போகிறோம். இப்போ வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிருச்சு. இந்த நேரத்தில் வந்து நம்ம பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே மேரினேஷன் பண்ணி வச்சுருக்க நாட்டுக்கோழி எடுத்து போட்டு நல்லா வந்து கிண்டி விட போகிறோம். இந்த நேரத்தில் வந்து நம்ம நாட்டுக்கோழியை சேர்த்துக்கிறோம். நாட்டுக்கோழி சேர்த்து நல்லா கலந்து விடுங்க.
நல்லா கலந்து விட்டுட்டு அதில் இருக்கிற தண்ணி இறங்குற வரைக்கும் ஒரு 3 நிமிஷம் அப்படியே கொதிக்க விடுங்க. அது அப்போ தான் வந்து அதில் தண்ணிலாம் இறங்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சிக்கனில் இருக்க தண்ணி வந்து அப்படியே திரண்டு வருது பாருங்கள். இந்த நேரத்தில் என்ன பண்ணணும்னா நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்க மசாலா பேஸ்ட்டு சேர்த்து நல்லா கலந்து விட போகிறோம். நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா பேஸ்ட்டு கலந்து நல்லா கலந்து விட போகிறோம். இப்போ நல்லா போட்டு கலந்து விட்டுட்டோம். ஒரு 5 நிமிஷம் அப்படியே கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணியும் உப்பு சேர்த்து ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா சுவையான நாட்டுக்கோழி கிரேவி தயாராகிடும். இந்த நேரத்தில் நம்ம ஒரு 400 ml தண்ணி சேர்த்து கொதிக்க விட போகிறோம். உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவை தேவையோ அவ்வளோ நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தண்ணி சேர்த்தாச்சு. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. உப்பு சேர்த்து ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் கொதிக்க விடுங்க. சுவையான நாட்டுக்கோழி கிரேவி தயாராகிடும். சிக்கன் நல்லா கொதிச்சிட்ருக்கு. நாட்டுக்கோழி பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிட்ருக்கு. ஒரு 10லேருந்து 20 நிமிஷத்துக்குள்ளே நம்ம நாட்டுக்கோழி கிரேவி வந்து தயாராகிடும். நாட்டுக்கோழி கிரேவி தயாராகிடுச்சு. இப்போ எடுத்து நம்ம சாப்பிட்டு பார்க்க போகிறோம். சுவையான நாட்டுக்கோழி கிரேவி தயாராகிடுச்சு. இப்போ நானும் உங்கள் ஃபேவரட் ப்ளூ ஷர்ட்டை பிரதீஷ் வந்திருக்காரு. அவரும் சேர்ந்து தான் சாப்பிட்டு பார்க்க போகிறோம். வாங்க சாப்பிட்லாம். நாட்டுக்கோழி பார்த்திங்கன்னா நல்லா அருமையாக வந்திருக்கு. அப்படி பிச்சை உடனே பிச்சு வருது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த மசாலாவோட டேஸ்ட்டும் எல்லாமே கலந்து, அந்த நாட்டுக்கோழியோட டேஸ்ட்டும் கலந்து சூப்பரான ஒரு கிரேவியாக வந்திருக்கு இன்றைக்கி நமக்கு. இந்த மாதிரியே நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வில்லேஜ் குக்கிங் ஃபார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நாட்டுக்கோழி கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் ஸ்டெப்ஸில் நம்ம பார்த்துட்டோம். இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வில்லேஜ் குக்கிங் ஃபேர் சேனல் வந்து யூடியூப்பில் மட்டும் இல்லை, ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலேயுமே இருக்குது. நீங்கள் நம்ம வில்லேஜ் குக்கிங் ஃபேரோட ஃபேஸ்புக் பேஜை லைக் பண்ணிவிடுங்க, இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் அடிக்கடிக்கு போடுற அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வில்லேஜ் குக்கிங் ஃபார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.